ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து நெக்ஸ்ட்டு மருதமலை போக போகிறோம். ஸோ அதோட விலாக் தான் இந்த இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேலம்லேருந்து நம்ம எப்படி கோயம்புத்தூர் வந்தோங்கிறது நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோலே சொல்லியிருக்கேன். ஸோ பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ எஸ்சிடிசி ஏசி பஸ்ஸில் வந்துட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுச்சு. ஸோ கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்தது வந்து மருதமலை கிளம்ப போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி ரீச்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுலேருந்து இப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு இப்போ லெஃப்ட்டு திரும்பும். அங்கே தான் ஹோட்டல் சாப்பிட போகிறோம். போன முறை கௌரி சங்கராக பார்த்தேன், இந்த முறை அன்னபூர்ணா. சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, இல்லை 4-5 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். முன்ன வந்து கௌரி சங்கர் அப்படிங்கிற நேமில் இருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா கௌரி சங்கர் வேறு அன்னபூர்ணா வேறு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்சுவலாக அப்புறம் உள்ளே வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது தான், இல்லை சார் ரெண்டும் ஒரே கன்சர்ன் தான், 2 ஹோட்டல் ஒரே இது தான், ஆனால் நேம் வந்து இப்போ அன்னபூர்ணான்னு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேஸ்ட் வந்து இங்கே அன்னபூர்ணாவில் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் பற்றி தெரியும். ஸோ நானும் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையாக இருக்கும் இந்த ஹோட்டல். ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த லைனில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஒரு டீ கடையும் வரும். இங்கே சாப்பிட்டு அடுத்து அங்கே போய் டீ சாப்பிட்டோம். 2 இட்லி ஒரு வடை, சாம்பார் வடை, சாம்பார் இட்லி சாம்பார் வடை. ஃபஸ்ட்டு வாய் குழந்தை சாப்பிட்டு இங்கே வந்து இது ஊரில் நல்லா இருக்கும். கையில பிச்சுருக்கா, கையில பிச்சு சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக தரக்கார கம்மியாக தான் இருக்கும். மிளகா இருக்குமான்னு பயமாக இருக்கு. என்னங்க விளையாடுறீங்க? நம்ம செட்டே ஆக. அப்புறம் என்ன பட்டு மந்த நீர் வச்சுக்கோ, அது அம்மா. பட்டு நீ அந்தாக்கு பாரு, நான் இந்தாக்கு பார்க்கறேன். நெக்ஸ்ட்டு வேலன் கஃபேயில் அப்படியே ஒரு சூப்பராக ஒரு காஃபி அண்ட் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட். மருதமலைக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் நின்றுட்டு இருந்தது, இப்போ இந்த பக்கம் மாற்றிட்டாங்களாட்டிருக்கு. சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு தெரியல. அப்புறம் பார்க்கலாம். இதுதான் மருதமலைக்கு வர பஸ்ஸு. ஸோ நம்ம மருதமலை பஸ்ஸில் ஏறியிருக்கோம். 70ஆம் நம்பர் பஸ்ஸு. இங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து போகிற பஸ் இது. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் போய் ரொம்ப நாள் ஆச்சு மருதமலைக்கு. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நிற்கிறது வந்து மருதமலைக்கு பஸ்ஸு நம்ம முன்னாடி ரேக்கில் நிற்கும். இந்த அடுத்த ரேக்கில் மாற்றிருப்பாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட், கோயம்புத்தூர் டு மருதமலை. 100 ஃபீட் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? மருதமலை 1/4 மணி நேரம் ஆகும். இங்கேருந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்.
இந்த இடம் தான் வந்து மெயினான ஜங்ஷன். ரைட்டில் போனால் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோடு, இதே லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா லெஃப்ட்டு போய் திரும்ப ரைட் எடுத்தால் மருதமலை ரோடு, சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாப். இதுதான் வந்து சாய்பாபா கோயில். அங்கே அந்த ரைட்டில் உள்ளே போனால் சாய்பாபா கோயில் வரும். இதுலேயே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போய் ரைட்டில் போனால் மருதமலை ரோடு. இங்கேருந்து யூட்டர்ன் போட்டு திரும்ப அந்த சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி திரும்பணும். ஏன்னா அந்த இடத்துல ரைட் திரும்புகிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ரோட்டில் வந்து கட் பண்ணுறது இப்படி கொடுத்துருக்காங்க. சாய்பாபா கோவில் கங்கா ஹாஸ்பிட்டலும் இங்கே தான் இருக்குது. சாய்பாபா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கங்கா ஹாஸ்பிட்டல். அடுத்து லெஃப்ட்டு திரும்பணுமா மெயின் மருதமலை போகிற ரோடு. ஸ்ட்ரைட் ரோடாக போனால் மருதமலை. இங்கே தான் வந்து வெங்கட்டாபுரம் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இருக்குது. ஸோ என்னோடய மிஸ்ஸஸும் இங்கே தான் படித்தாங்க. அவங்க தான் இப்போ வந்து காலேஜ் எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்கன்ட்டு ரைட் சைடில் வரும் காலேஜ், ஜிசிடின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ். அதாவது சீட் கிடைக்கிறதே ரொம்ப வந்து மெரிட்டில் மார்க் இருக்கணும். ரொம்ப ஹை ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் இங்கே சீட் கிடைக்கும். ஸோ டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுதான் காம்பவுண்டு. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் காலேஜ். காலேஜ் ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். மருதமலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர். மருதமலை இங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் தான். வந்துட்டோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். 11:30 ஆகுது. 12 மணிக்குள்ளே கோயில்கிட்ட போயிடலாம். போய் தான் பார்க்கணும். மலைக்கு ஏறுறதுக்கு வந்து பஸ்ஸில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா மலைக்கும் பஸ்ஸில் போயிடணும். இல்லைன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நடந்தே போயிடல மாதிரி. ஏன்னா மதியம் 1 மணியோ 1:30ன்னு தெரியல கோயில் நட சாத்துறது. ஸோ அங்கே போய் தெரிஞ்சிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கோயிலில் வந்து சாமி பார்க்க முடிஞ்சா பார்த்துடணும். இல்லைன்னா மதியத்துக்கு மேலே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மருதமலை வந்தாச்சு. பக்கமாக பார்த்திங்கன்னா நேராக தெரியறது தான் இந்த மருதமலைங்கிறது. மலையே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் கோயில் இருக்குது. போகிற வழியிலே இருக்க யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. இது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது. கரெக்டாக மருதமலை கோயிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோயில் பக்கமாக வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்க டைமும் சண்டே. அது இல்லாமல் வந்து கோயிலுக்கு எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சண்டே, அது இல்லாமல் ஆடி மாதம் அமாவாசை அன்றைக்கி. ஸோ அதனால் கோயில் எப்படியா இருந்தாலும் கூட்டமாக இருக்கும். பாருங்க மலை எவ்வளோ சூப்பராக தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோமா கோயில் நல்லா தெரியும். அதுவே நான் முன்னாடி போயிட்டு நான் உங்களை காட்டுறேன். அப்பா சரியான கூட்டமாக இருக்க மாட்டிருக்குங்க. இங்கேருந்தே வரிசையாக வந்து கார் பார்க்கிங்லாம் இங்கே அலோடாக இருக்குது. இன்னும் வரைக்கும் போக முடியாது. ஸோ பார்க்கிங்லாம் இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்ததுனால நம்மளை உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோவும் பார்க்கிங். கார் உள்ள வரைக்கும் அலோடு இல்லையாட்டிருக்கு. முன்னாடியே பார்க்கிங் பண்ணிட்டு தான் போகணும். கோயில் அப்போ பயங்கர கூட்டமாக இருக்கும். மழை வந்துருக்குறா, அதனால இந்த மழை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தெரியும். கோயில் பாருங்க தெரியும். அதான் மருதமலை கோயில். மருதமலை அடிவாரம் வந்துட்டோம். இதான் பஸ் ஸ்டாண்டு. அடிவாரத்துக்கு பஸ் ஸ்டாண்டு. கோயில் பார்த்தீங்கன்னா மருதமலை வந்தாச்சு. ரீச்டு மருதமலை. நம்ம சேலம் வீட்டில் இருந்து கிளம்பி கரெக்டாக வந்து டைம் 12 ஆக போகுது. காலையில் 6 மணிக்கு கிளம்பணும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மருதமலை வந்துட்டோம். ஸோ வந்துட்டோம். நாங்கள் அடுத்து வந்து இப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது மருதமலையில். கார்த்திகா வந்து எப்படி மலை ஏற போகிறான்னு படி ஏற பையனை ஏறிக்குவான். கார்த்திகா மட்டும்தான் ஓகே.
சரி ஓகே, நாங்கள் பக்கமாக போயிட்டு கால் பண்ணுறோம். சரி, பக்கமாக போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். என்னன்னா கூட்டம் இருக்குது, நீங்கள் நடந்து ஆமாம், படியில் போகிறதா இல்லை பஸ்ஸில் போகிறதான்னு பார்க்கணும். முருகர் எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்க்கணும். வர்றா. இது கொடுத்து இங்கே பாருங்கள், சாட்டர்டே சண்டேங்கிறனால தான் 2 வீலர் மேலே அலோடா, மற்ற நாளாக அலோடு இல்லையா இருக்குது. அது இந்தாண்ட இந்த வழியில் தான் போக மாட்டிருக்கு. 2 வீலருக்கும் இப்படி தான், பஸ்ஸுக்கும் இதே ரூட்டு தான் இருக்குது. அது இப்போ சாட்டர்டே சண்டேங்கிறதுனால மேலே 2 வீலரும் அலோவ் பண்ணுறாங்க. 2 நாளைக்கு மட்டுமா இருக்குது. பஸ்ஸு வந்து மலைக்கு போகிற பஸ் அதுதான். கூட்டம் பாருங்க எவ்வளோ க்யூ நிற்கிதுன்னு, ஃபுல்லாகவே நிற்கிறாங்க. 10 ரூபா டிக்கெட்டு மலைக்கு போகிறதுக்கு. ஸோ நாம் இப்போ மலைக்கு ஏறுறதோ படியிலே ஏறலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் மேலே படிக்கு போகணும். ஸோ நம்ம படியில் ஏறி போகிறதுக்கு இதுதான் வழி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து மலைக்கு போகிற வழி. ஸோ நம்ம இப்போ பஸ்லேயும் போகலாம், இந்த மாதிரி நடந்தும் போகலாம். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஏப்பா சரி, வேணா கால் சொல்லுதா? அதான் என்னன்னு யோசி. ஸோ இங்கே தான் போகணும், மலைக்கு போகிற வழி இதுதான். ஏதோ கால் வச்சிடாத. ஸோ அடிவாரத்தில் இப்போ தான் மொதல் படி ஏறுறோம். ஏற்றாங்க. ஓகே, ஏறுங்க. சூப்பர். ஸோ இதுதான் வந்து மண்டபம், வந்து இதுதான் முதல் மண்டபம். எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்களால் தேவர் ஃபிலிம்ஸ். 1959 இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாங்கள் பார்த்து பொதுநலம். அதான் நான் பாப்பா போகிற சவுண்ட் எப்படி எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். ஓடு 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 ஓடு, டே பார்த்து போடா. டே சர்வேசிங்க வா. இங்கே பாட்டு என்ன போட்டிருக்காங்க? இங்கே பாரு, யானைகள் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள வனப்பகுதி, பாதுகாப்பாக செல்லவும். சரிடா, இந்த பக்கம் தான் புலி போயிருக்கான், கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? புலி புலி வாங்க, சர்வீஸ் வந்திருக்கான் பாரு. இதெல்லாம் காடு, இப்படி தான் காடு வழி, வழியாக தான் பண்ணுவேன் காடு. ஸோ மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த மொதல் மண்டபமே பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க கட்டின மண்டபம். முன்னாடி பார்ப்பேன் விநாயகர் பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்குது, தான் தோன்றி விநாயகர்னு. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஃபோனுக்கு தெரியலடா, சவுண்டு மட்டும் தானே கேட்குது. என்ன இருக்கும் டே பாப்பே. ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு இப்போ தான் படி ஏறிட்டுருக்கோம். கீழே இருக்க விநாயகர் வந்து தான் தோன்றி விநாயகர் தானே. பட்டுமா கோயில் பாருங்கள் படி. இது நல்லா நம்மளுக்கு ஏறத்துக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம படி ஏறி போகிறதுக்கு நம்ம பழனியில் எப்படி படி ஏறுறோமோ அதே மாதிரி படி. சர்வேஸா உருட்டி பாப்பா. அவனை இங்கே வா, நீ வா, ஏறா, நீ போட முன்னாடி மெதுவாக போ. இதெல்லாம் இதுமாதிரி தூக்கிட்டு இருக்கோம் கல்லெல்லாம். பாப்பா இங்கே மாதிரி எல்லா மண்டபமே அவங்க தான் கட்டியிருக்காங்க, தேவர் ஃபிலிம்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா மாருதி தேகப்பயிற்சி சாலையின் ஆசிரியர் விருது சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் உத்தரவுப்படி இளைப்பாறு மண்டபம் கட்டப்பட்டது 1984. எல்லா மண்டபமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாக இருக்குங்க. அதே மாதிரி மண்டபத்து பாத்திரம் கப்புறம் வச்சுருப்பாங்க. ஸோ மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். படி வந்து அதுக்கு நடுவில் போகுது. ஸோ படி வந்து மேலே ஏறிட்டே இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கு மேலே இருக்கும்.
மலைக்கு வந்தாச்சு. பாருங்க இந்த மண்டபம் எல்லாமே, இந்த நிழல் தர மண்டபம் வந்து ஒரே ஒருத்தர் தான் கட்டியிருக்காரு. யாருன்னா சின்னப்பா தேவர். தேவர் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து மட்டும்தான் நிறைய இந்த இடத்துல மண்டபம் கட்டியிருக்காங்க. மலைக்கு ஏறுறதுக்கு பாதி வழியும் வந்துட்டோம். இன்னும் பாதி வழி மேலே ஏறினா மலைக்கு போயிடலாம். கார்த்திகா எங்கே வந்துட்டுருக்கா? கார்த்திகா அங்கே வந்துட்டுருக்காங்க. படி இதுக்கு மேலே தாங்க நல்லா செங்குத்தாக போகுது. டேய் சர்வேஸ் காலுக்கு. ஸோ படி வந்து நம்ம கீழே ஏறினதோட இன்னும் செங்குத்தாக படி போகுது, தெரியும்னு நினைக்கிறேன். கோயில் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு படியில் ஏறி, அதனால் எனக்கு கரெக்டாக தெரியலன்னு எவ்வளோ படி ஏறணுன்னு. சரி எடுக்கிறேங்க அப்படியே நின்று. இப்படி இறங்க. பார்த்துரு பார்த்துரு. ம் எடுத்து சாமி. என்னது பட்டாமிச்சா? அவரை கோட் அங்கே நிற்கிது. கோட் போட் இல்லைடா, கோட். இல்லை இல்லை வந்துட்டோம், கோயில் வந்தாச்சு. இல்லை 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 கோயில் அவ்வளோதான் வந்தாச்சுதா. உள்ளே செல்லும் வழி தான், கோயிலுக்கு போகிற வழி தான். ஸோ மலைக்கு வந்து மேலே ஏறி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பின்னாடி அந்த ஸ்டெப்ஸு தெரியும். ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போனோம் அப்படின்னா கோயில் மேலே போயிடலாம். வழி வந்து இதுலேயே அந்த பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுலேயும் கூட ஏறலாம். பாப்பா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகலாமா? நாங்கள் நேராக இருக்கோம் படி ஏறுறது. இது வந்து இப்போ சைடில் போகிற மாதிரி. மேலே ஏறுறதுக்கு இந்த படி ஏறினோமா மேலே கோயிலுக்கு வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கோயிலுக்கு வந்தாச்சு, மணி அடிச்சிருச்சு. முருகா, மருதமலை முருகா, அரோஹரா அரோஹரா அரோஹரா. ஸோ முருகருக்கு தாமரைப்பூ, செந்தாமரைப்பூ வந்து வாங்கிட்டு போகிறோம். இழுக்காதப்பா சர்வேஸ். கூட்டம் இருக்கான்னு பாரு. ரேட் டு 50 rupees தரிசனம். அது வந்து இலவச தரிசனம். அப்போ எதில் போகலாம்? சரி, இலவச தரிசனத்துக்கு கூட்டம் அதிகமாக போதா? இது இலவச தரிசனத்துக்கு போகிற வழி. போ போ போ. 50 ரூபாய் கூட போகலாம். வா சாமி இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்கோம். வாடா சர்வேஸ், கோயிலுக்கு தானே கொடுக்குறோம். இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 50 ரூபா டிக்கெட் இருக்குல்ல, கூட அம்மா கூட போன முன்னாடி. ஸோ 50 ரூபா டிக்கெட்டுக்கு தரிசன டிக்கெட்டுன்னு சொல்லி வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ அதனால் சாமி பார்க்குறதுக்கு நம்ம 50 ரூபா கொடுத்துட்டு கூட போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம கோயிலுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பொது தரிசனத்துலேயும் கூட்டம் இருக்குது, 50 ரூபா டிக்கெட்லேயும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு போய் பார்க்குறோம். முருகா அப்பா சாமி கும்பிட்டோம். ரொம்ப ஆமாம் என்ன இதே இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் கீழே இருந்து மலைக்கு ஏறும்போது கூட கீழே டைம் கிடைச்சிருக்கோம். இப்போ கோயில் வந்து தரிசன டைம் எவ்வளோ நேரத்தில் முடியும் அப்படின்ட்டு. அதாவது காலையில் அந்த நட சாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, போன முறை வந்தப்போ நட சாத்திட்டாங்க 2:30-3 மணிக்கு அந்த மாதிரி வந்து 1 மணி நேரம் இன்னும் நட சாத்திட்டு தான் அதுக்கப்புறம் விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, டைம் 1:30 ஆகுது இல்லை. ஆனால் இதுக்கு மேலே நட சாத்திட்டு அது திரும்ப சாயந்தரம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் கோயிலில் வந்து ஃபுல் கூட்டமாக இருக்குது. சாமி நல்லா தரிசனம் பண்ணிருக்கோம். இன்றைக்கி சாமிக்கு வந்து வெள்ளி கவசாலங்க முருகருக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமாம், பக்கமாக இருந்து அதுவும் முயற்சி எடுத்தால் பார்க்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நான் வந்து ஃபஸ்ட்டு 50 ரூபா தரிசனத்தில் போகலான்னு என்னோடய வீட்டுக்காரமாக வந்து இல்லை ஃப்ரீ தரிசனத்துலேயே போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை 50 ரூபா தரிசனத்து தான் போகணும்னு சொல்லி திரும்ப அவங்க கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா எங்களுக்கு முன்னாடி போனவங்க இல்லை 50 ரூபா டிக்கெட் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு பாதி பேர் ரிட்டர்ன் வந்தாங்க. உடனே எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லலை, அப்போயும் அவங்கள்ட்ட சொல்லலை, வாங்க இலவச தரிசனத்துக்கே போகலான்னு திரும்ப இல்லை இல்லை வா போகலான்னு சொல்லி திரும்பவும் அங்கே பாதி வழியிலேருந்து கூட்டிட்டு போய் அப்புறம் 50 ரூபாய்க்கு தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போய் சாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம். இது வந்து நம்ம இலவச தரிசனம் 50 ரூபா தரிசனத்துக்கு நான் பிரித்து பேசல, இருந்தாலும் சாமி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தா சாமி போய் பக்கமா சந்தோஷமா நல்லபடியா தரிசனம் பண்ணி வந்தாச்சு. சாமியை பார்க்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தா அதில் அப்படியே நம்ம ஸ்ட்ராங்காக நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும்
எல்லா விஷயத்துக்குமே நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்து அது பண்ணணும்னு நினச்சிட்டா ஸ்ட்ராங்காக நின்னமோ அது நடந்துடும். அதுதான் இதோட ரொம்ப உதாரணம். ஹாப்பியா இருக்கு. மருதமலைக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு. அதான் பார்ப்பேன். அதுவும் பையனை கூட்டிட்டு இப்போ இத்தனை வருஷம் அதுவும் மருதமலைக்கு போகணும்னு ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு 2 வருஷமா சொல்லிட்டு இருந்து. அதாவது முருகரை வந்து ஒரு சோதனை கொடுத்துட்டு தான் வர வைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோதனையை கடந்து தான் சாதனை. பிளான்லாம் இருக்குங்க, பிளான் இருக்கு, மனசுல இருந்தது. அந்த பிளான் வந்து இன்னைக்கு நேற்று வந்து நானும் காலையில யோசிக்கல, மதியம் யோசிக்கல, சாயந்தரம் நைட்டு வந்து நேற்று சேலத்தில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தோம். சரியான மழை. இன்னைக்கு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், ட்ரெயின் பாருன்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் டக்குன்னு ட்ரெயின் பார்த்தோம். இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் என்னைக்கும் பிளான் பண்ணல, டக்குன்னு யோசிச்சோடனே டக்குன்னு வந்து நல்லபடியாக சந்தோஷமாக சாமி பார்த்தேன். அது இப்போ மலைக்கு ஏறும்போது கூட நாங்கள் ஒரு வேளை 4 மணிக்கு பார்த்துருவோம். 4 மணிக்கு தான் பார்க்க முடிய மாட்டிருக்கு. டைம் வந்து நடசாத்திடுவாங்கன்னு நினச்சிட்டே மேலே ஏறினேன். ஆனால் ஏறினது வேகம் தெரியல. சர்வேஸும் எங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக மேலே ஏறி சர்வேஸ் வந்து ஒரு புலி மாதிரி இருக்காரு. மலையில் வந்து 2 புலி பார்க்கணுமா, புலியை பார்த்து யானை புலியெலாம் பார்த்து அதை அடக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு இருக்கார் முருகர். ஓகே, எல்லாம் முருகர் செயல். முருகருக்கு, கந்தனுக்கு சொல்லுது பாப்பேன். நீ சொல்லு தாங்க, இங்க வா பாருமா, உள்ள மணி முருகனுக்கு, கந்தனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு அரோஹரா. செம சூப்பராக இருக்குங்க கோபுரம். மட்டும் இங்கே பாரு, மட்டும் எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க இங்கே. ஸோ மருதமலை கோபுரம் கிழக்கு பார்த்த மாதிரி கோபுரம், சாமி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே. முன்னாடிலாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, மண்டபம் மாதிரி கட்டுவாங்கட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இருப்பப்போ தூரமாக இருந்து எடுத்துகிட்டு. ஸோ மருதமலையே ஒரு செகண்டில் அப்படியே சுற்றி பார்த்தலாம். இப்போ இது வந்து மருதமலை கோபுரம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க ராஜ கோபுரம். அப்புறம் சாமி மூலவர் இருக்கிறது வந்து மூலவர் இங்கே தான் இருக்காரு. மூலவருக்கு உண்டான சன்னிதானம் இங்கே தான் இருக்குது. மருதமலை முருகன், மருதாசலன் முருகன் இருக்க மணக்கவலை இடம் வந்து கோயிலுக்கு. இப்போ கோயில் சுற்றியும் இந்த இடம். நல்லா கை நல்லா கீழே கொண்டு வா, அப்படியே மேலே தூக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மருதமலை. சுற்றிலும் வந்து மருதமலை தான். அதாவது மருத மரங்கள் வந்து இந்த மலையில் நிறையா இருக்கும். அது ஒரு காரணமாக மருதமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நேராக இருக்கிறது தான் மூலவர் சன்னிதானம். வந்து முருகரோட சன்னிதானம் நேராக இருக்குது. இங்கே வந்து இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்க மாட்டிருக்கு. கோயிலில் வந்து ஏதோ மண்டபம் மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இடம் வந்து இப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் வந்து நம்ம நேராக வந்து தரிசனம் போகிறது இப்படி போகணும். விநாயகர் கோயில் இங்கே இருக்குது. அதே போல் வெங்கடாஜலபதி சன்னிதானம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மூகாம்பிகை கோயில் இருக்குது, தாய் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து கீழே அங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லி வள்ளி தெய்வானியோட முருகர் சுப்பிரமணியர் இருப்பார். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த விலாகில் வந்து பாம்பாட்டி சித்தரோட கோயில் பார்க்க போகிறோம். அதிலே நிறைய சுவாரஸ்யமான தகவலாம் இருக்குது. அடுத்த விலாக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மருதமலை முருகர் உச்சி பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. கோயிலுக்கு சுற்றியும் மலை வந்து உயரமாக இந்த மாதிரி இருக்குது. கோபுரமும் நல்லா உயரமான கோபுரம். வாடி பார்ப்போம். என் அப்புறம் பட்டாம்பூச்சி போடுறேன். எவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சி அது, ராஜா பட்டாம்பூச்சி நாளைக்கு.